வணக்கம். இந்த வீடியோல நம்ம கழுத்து ரொம்பவே கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்ணுல எப்படி கருவளையம் வருதோ அதே மாதிரி சிலருக்கு கழுத்து பகுதியில கருப்பா இருக்கும். அதுவும் முக்கியமா செயின் போடுற இடத்துல ரொம்பவே கருப்பா இருக்கும். இது அழுக்கு செய்யறதால வரக்கூடியது இல்ல. சில ஊட்டச்சத்து குறைவாலும் இந்த மாதிரி ஏற்படும். சோ இதுக்கான ஒரு தீர்வை தான் பார்க்க போறோம். ஆரஞ்சு பழத்தோட தோலை நம்ம வேஸ்ட் பண்ணிடுறோம். அதை நம்ம தூர போடாம எடுத்து வச்சுக்கிட்டு ஆரஞ்சு தோலை நல்லா வெயில்ல காய வச்சு நல்லா உலர்த்தி அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் இதுக்கு மட்டும் இல்லங்க, நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதையும் பாலையும் சம அளவுல எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிரீம் ஆக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கணும். இத கழுத்து பகுதியில எந்த இடம் கருப்பா இருக்குதோ அங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். இந்த ரவை ஸ்க்ரப் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வெது வெதுப்பான நீரால கழுவிடலாம். அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இதை நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கழுத்து கருப்பு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். இன்னும் சில பேருக்கு முகத்துல சில இடங்கள்ல கருப்பா இருக்கும். குறிப்பா வாய் பகுதியை சுத்தி கருப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல கருப்பா இருக்குதோ அங்க இதை அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முகத்தை அலம்பிட்டு ரோஸ் வாட்டர் போட்டு வந்தாங்கன்னா முகத்துல வாய் பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய கருப்பு கூட கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.